நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. எங்களோடு இருக்கின்ற உம்முடைய தெய்வீக பிரசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த எஸ்தர் புத்தகத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும், அடியேனை மன்னியும் மறையும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். உம்முடைய சத்தியத்தின் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நாம் ஒரு 6 வாரங்களாக, இன்றைய நாளோடு சேர்த்து 6 வாரங்களாக எஸ்தர் புத்தகத்திலிருந்து தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த எஸ்தர் புத்தகத்தில் அவர்கள் சிறைப்பட்டு போன அந்த நாட்கள், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மொர்தெகாய் எஸ்தரை கொண்டு அவர்களை சந்திக்கின்ற காரியம், அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, அதில் ஜெபம் மற்றும் உபவாசத்தினாலே அந்த மக்கள் ஆண்டவர் இடத்துல வருகிறது. மொர்தெகாய் செய்த காரியத்தை அந்த ராஜா மறந்து போனான். ஆனால் ஏற்ற வேளையில ஆண்டவர் அந்த காரியத்தை நினைவுபடுத்தி மொர்தெகாயை உயர்த்துகிற காரியம், இவர்களுக்கு இருந்த ஆபத்து விலகின ஒரு காரியம். இதனை கொண்டாடும்படியாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த கடைசி பகுதி, ஆண்டவர் அவர்களை விடுவித்ததை எண்ணி பார்த்து கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை. இந்த எஸ்தர் என்ற புத்தகத்துல நாம பார்த்து வருகிற இந்த தெய்வ செய்தி எல்லாவற்றிலும் நம்முடைய மைய பொருளாக நாம் வைத்திருக்கிறது எழுப்புதல். When we went through this book of Esther, the main theme that we are looking at it is revival. But we need to ask this question. I don't know how many of you had asked this question. Is there anything revival to do with the book of Esther? எழுப்புதல் என்ற ஒரு காரியம் எஸ்தரின் புத்தகத்துல அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டா? காரணம், அநேக சமயத்துல எழுப்புதல் என்று வரும் பொழுது, இந்த புத்தகத்துல பார்க்கும் பொழுது எழுப்புதல் இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி. காரணம் என்னவென்றால், முதல் ஒரு காரணம், ஒவ்வொருவரும் இந்த எழுப்புதலை வித்தியாசமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். Each and every one of us had understood this revival in a different way. So when it not suits us, then we say it is not revival. அது எஸ்தர் புத்தகத்துக்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ரிவைவல் என்று வரும் பொழுது நாம் புரிந்து கொண்ட பிரகாரமாக அந்த காரியம் நடைபெறலைன்னா அது ரிவைவல் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எஸ்தர் புத்தகத்துல ரிவைவலை குறித்த அநேக காரியம் உண்டு. ஒருவேளை வேதத்துல அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது கூட அங்க தீர்க்கதரிசிகள் கிடையாது. எஸ்தர் புத்தகத்துல நம்ம ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள வழி நடத்துறதாக நாம பார்க்க முடியாது. அவர்கள் மீண்டுமாக ஆண்டவர் அந்த தேவாலயத்துக்கு மீண்டுமாக அவர்கள் செல்லுகிற ஒரு காரியம், இவையும் நாம் அங்கே வாசிக்க முடியாது. ஆனால் எஸ்தர் புத்தகத்துல நாம் முழுமையாக நாம் வாசிக்கும் போது அதுல காணப்படுகிற காரியம், ஆண்டவர் அங்கே எழுப்புதலினுடைய வெளிப்பாடினுடைய தன்மைகளை அங்கே காட்டுகின்றார். இந்த புத்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ற வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய பெயர் எங்குமே சொல்லப்படலை. ஆனாலும் ஆண்டவருடைய கிரியை அங்கே செயல்படுகின்றதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய இடைப்படுதல், ஆண்டவருடைய பெயர் இல்லைனாலும் ஆண்டவர் மறைமுகமாக அவர் அந்த செய்கின்ற காரியம், இவர்களை அவருக்கென்று பிரித்து எடுக்கின்ற காரியங்களை இங்கே நாம் பார்க்கலாம். அவர்களை விடுவிக்கின்ற காரியம், அவர்களுடைய துக்கம், சஞ்சலம் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக ஆண்டவர் மாற்றுகிற காரியத்தை பார்க்கலாம். அவர்களுடைய உபவாசம் இப்பொழுது ஒரு பெரிய விருந்தாக ஆண்டவர் மாற்றுகிறார்.
அநேக காரியங்களை இங்கே ஆண்டவர் செய்கின்றார். எனவே இந்த இடத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த காரியம், ஆண்டவர் இந்த பூரிம் என்ற ஒரு புதிய ஒரு பண்டிகையை அவர்கள் அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்த புத்தகத்துல எப்படி ரிவைவல், தீர்க்கதரிசிகள் கிடையாது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிடையாது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு திரும்பி போகிற காரியம் கிடையாது. அப்பொழுது என்ன ரிவைவல்? ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அந்த சுகபோகத்தின் நிலையை அவர் தொடுகின்றார். The Lord touches the comfortable life that they are living, and the Lord shakes them and brings them with a threat. ஒரு பயம், ஒரு மிரட்டல் அவர்களுக்கு வருகிறது. ஆண்டவர் அவர்களை தம்மிடத்துல கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக சமயத்துல நம்மளுடைய சுகபோகம், நம்ம கிறிஸ்தவர்கள் தான், ஆனா நம்முடைய சுகபோகம் ஆண்டவர் இடத்துல இருந்து அநேக சமயத்துல நம்ம பிரித்து எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம சுகபோகத்தை பார்த்து நம்ம என்ன நினைச்சு கொள்றோம், எல்லாமே ஆசீர்வாதம் நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு அநேக சமயத்துல ஆண்டவர் விட்டு விலகி போகிறதை நாம் அறிந்து கொள்ளாமல் போகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த மக்கள் அந்த பெர்சிய தேசத்துல அங்க சுகத்தோடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு திடீர் மிரட்டல் ஆண்டவர் தங்களிடத்திலே கொண்டு வருகிறார். ஒரு எழுப்புதல் அங்கு உண்டாகிறது. நம்முடைய சுகபோகத்தை கூட ஆண்டவர் தொடுகிறவராக இருக்கின்றார். கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்ல? லார்ட் டோன்ட் டச் மை கம்ஃபர்ட் ஜோன். மற்ற எது வேணா நீங்க பண்ணுங்க, பட் டோன்ட் ஆஸ்க் மீ டு கம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். திஸ் இஸ் வேர் ஐ எம் கம்ஃபர்ட். திஸ் இஸ் வேர், இப்படிதான் நான் இருந்தேன், இப்படிதான் நான் இருப்பேன் ஆண்டவரே, அதை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க. இல்ல, அவைகள் ஆண்டவரை விட்டு நம்ம விலைக்கு கொண்டு போதுன்னா அவைகளை ஆண்டவர் தன்னிடத்துல நம்மை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கின்றார். இங்க இந்த எழுப்புதல் ஆரம்பமாகின்ற ஒரு காரியம், இந்த மக்கள் 127 அந்த நாடுகளிலே அந்த ராஜா, அந்த பெர்சிய ராஜாவுடைய அந்த 127 ப்ராவின்சஸ், எத்தியோப்பியால இருந்து இந்தியா வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எம்பையர். இங்க எல்லா இடத்திலும் இந்த யூத மக்கள் அவர்கள் சிதறி இருக்கிறார்கள். அவர்கள் சிதறி இருக்கும் பொழுது அவர்களுக்கான ஒரு காரியம் என்னென்றால், எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா போய்கொண்டு இருக்கின்றது. நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவர்கள் பாவம் செய்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, பாபிலோனியரை அனுப்பினார். பாபிலோனியர்களால சிறை பிடிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு சென்றார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக பாபிலோன்ல இருந்து மீண்டுமாக எருசலேமுக்கு கொண்டு வருகிற அந்த பெர்சிய ராஜானுடைய நாட்கள், கோரேஸ் ராஜா. இப்ப இந்த மக்கள் என்ன செஞ்சிருக்கணும், இந்த மக்கள் என்ன செய்திருக்கணும் என்றால், எருசலேமுக்கு இவர்கள் போயிருக்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போயிருக்கணும். ஆனால் இவர்கள் செய்த காரியம் என்ன, தாங்கள் இருக்கின்ற இடம் சுகபோகமாக இருக்கின்றது, அங்கே தங்கிவிட்டார்கள். அவர்கள் தங்கினது ஆண்டவருடைய சித்தமா? ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அநேக சமயத்துல நம்முடைய சுகபோகங்களிலே நாம தங்குவது நமக்கு நன்றாக இருக்கின்றது, நாம நினைத்து கொள்வது இது சரி என்று. ஆனால் ஆண்டவருக்கு இது பிரியமா என்பதை நாம் கேட்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம அதே சமயத்துல நம்ம பார்க்கும் பொழுது, தானியேல் அங்கிருந்து போலையே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ திரும்பி போனார்களா? எங்க இருந்தாங்க அவங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனாங்களா? பாபிலோன்ல தங்கிட்டாங்களா? எந்த ஒரு சூழ்நிலையில தானியேல் அங்க இருந்தார்? ஓகே, யோசித்து பாருங்கள். தானியேல் எந்த சூழ்நிலையில அங்க இருந்தார்? இப்பொழுது எஸ்தரின் புத்தகத்தினுடைய சூழ்நிலை என்ன? எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை! இவர்கள் தங்களுடைய சுகபோகத்தில் இருந்தனால அநேக காரியங்களை தினமும் செய்யறது,
ஒரு ரொட்டீனா ஆயிடுச்சு. ஆண்டவரை வழிபடுகிறது கூட ஒரு ரொட்டீனா ஆயிடுச்சு. அது என்ன பண்ணாங்க, ரொட்டீனா ஒவ்வொரு முறையும் நாங்க செய்றோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படியாக இருக்கின்றதா? இதுதான் நாங்க செய்றோம், இதுதான் நாங்க செஞ்சோம், இதுதான் நாங்க என்ன பண்ணுவோம், ரொட்டீனா இப்படிதான் செய்வோம். அப்படியான ஒரு காரியத்தில் இருந்தால் ஆண்டவர் இந்த மக்களை இங்க தொடுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் இந்த மக்களுக்கு எப்படியாக அவர்களை கொண்டு வர முடியும்? ஆண்டவர் வித்தியாசமான வழிகளிலே மக்களை தன் இடத்துல கொண்டு வருகிறார். இந்த இடத்துல எஸ்தர் புத்தகத்துல பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். இவர்கள் தங்களுடைய சுகபோகத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் தன் இடத்துல கொண்டு வருவதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு காரியம், இவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை திடீரென்று ஏற்படுத்துகிறார். இவர்களுக்கு தங்களுடைய உயிர் எப்பொழுது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. ஒருவேளை ஆண்டவர் இப்படிதான் கஷ்டத்தை கொடுத்து நம்மள அவர் இடத்துல கொண்டு வராரா? ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுத்துறதுல அவர் சந்தோஷப்படுறாரா? The Lord delights in pushing us towards suffering or allowing suffering in our life. இல்ல பாடுகள் வரும்போது நம்ம கேட்கிற கேள்வியதான், ஆண்டவரே ஏன் இவைகள், ஏன் இந்த கஷ்டம்? இந்த யூத மக்கள் அந்த நாடுகளில் இருக்கும்போது சற்றும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். திடீரென்று இவர்களுக்கு வருகின்ற ஒரு பயங்கரமான ஒரு மிரட்டலான ஒரு காரியம், தங்களுடைய உயிருக்கு பாதிப்பு. ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்களை அவர்களுக்கு அனுப்பும் பொழுதும் ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்னென்றால், அவருடைய உடன்படிக்கைக்கு அவர்களை மீண்டுமாக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆமான் வந்து ஒரு மிரட்டல், திடீரென்று அவன் ஏற்படுத்துகின்ற ஒரு மிரட்டல். இன்னும் சொல்ல போனா ஆமானே இந்த ஒரு காரியத்தை செய்வானான்னு யோசிச்சிருக்க மாட்டான். இந்த ஒரு காரியம் நடந்ததற்கான காரணம் யார் என்றால் யார சொல்லலாம்? ஆமான் இப்படியான ஒரு மிரட்டலை கொண்டு வந்ததற்கான காரணம் யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய் ஏஞ்சி நின்று இருந்தானா என்ன நடந்திருக்கும்? மொர்தெகாயும் தலை குனிஞ்சு வணங்கி இருந்தானா என்ன நடந்திருக்கும்? அதே சுகபோகத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் ஒருவனை கொண்டு, ஒரு மனிதனை கொண்டு அந்த மக்கள் இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கொண்டு வருகிறார். அவர்களுடைய சுகபோகங்களிலிருந்து அவர்களை அசைக்கின்றார். இந்த மொர்தெகாய் ஆண்டவருக்கு உண்மையாய் நிற்கின்ற மக்கள் மனிதனாக இருக்கின்றான். மற்றவர்கள் சொல்லிருக்காங்க, ஏன் மொர்தெகாய், ஏன் ஒன்னால எங்களுக்கு பேர் பிரச்சனை இல்ல, நாங்க நல்லா தானே இருந்துட்டு இருந்தோம், எங்களுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாமே இருக்கு, பாரு நீ ஒருத்தன் செஞ்சதுனால இப்ப என்ன ஆச்சு, எங்க எல்லாருக்குமே பாதிப்பு. ஆண்டவருக்காக நாம் ஒருவர் உண்மையாக நிற்கும் பொழுது மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடும், நாமும் பாதிக்கப்படக்கூடும். இந்த மொர்தெகாய் எந்த விதத்திலும் தன்னுடைய இடத்தை இந்த மொர்தெகாய் அவர் விடவில்லை. இந்த மொர்தெகாய் ஏற்படுத்தின ஒரு காரியம் இவர்களுடைய சுகபோகங்களிலிருந்து மாற்றினது. இது மாத்திரமல்ல, அந்த மக்கள் ஒருவேளை அங்க இருந்தனால அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அவர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்களோ அந்த நாட்டின் காரியங்களை எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே அநேக சமயங்களிலே மறக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் இருந்திருக்கலாம். தாங்கள் யார் என்பதை இந்த யூத மக்கள் மறந்து போயிருக்கலாம். இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தான், ஆனால் இவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். They would have forgotten who they are, their identity. உலகத்தோடு உலகமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது நாம் யார் என்கின்ற அடையாளத்தை நாம் இழந்து போகிறோம். When we go along with the flow of this world, we lose our identity. So அநேக சமயத்துல எதிர் நீச்சல் போட்டு போகிறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் போக்கோடு போகாமல் சுகபோகங்களோடு வாழாமல் எதிர்த்து நிற்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
ஆண்டவரை நாம் மறந்து போகிறோமா? இந்த எழுப்புதல் வருவதற்கான காரணம் இங்கே ஆண்டவர் மறந்து போன இந்த மக்களை மீண்டுமாக ஒன்று சேர்க்கிறார். இவர்கள் 127 தேசங்களிலே பரவி இருக்கிறார்கள். இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். இப்பொழுது இந்த ஆபத்து வெறும் சூசான்ல இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கிடையாது. எல்லாரும் 127 தேசங்கள், 127 தேசம் என்று சொல்லும் பொழுது எருசலேமும் சரி, யூதேயாவும் அதுல அடங்கி இருக்கிறது. அங்க இருக்கிற மக்களுக்கும் ஆபத்து. எல்லோருடைய உயிரும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேரமும் குறிச்சாச்சு. இதுதான் இவர்களுக்கு அழிவுக்கான நேரம் என்றும் குறித்தாகிவிட்டது. இந்த புத்தகத்துல ஆண்டவர் செய்கின்ற அற்புதமான ஒரு காரியம் என்னென்றால், சாதாரண ஒரு காரியத்தை வைத்து ஒரு பெரிய காரியத்தை, தன்னுடைய சித்தத்தை அவர் செய்கின்றார். வேதத்துல இக்காரியங்களை நாம் பார்க்கலாம். பார்வோன் செய்யற காரியம் என்னன்னா, தனக்கு எதிராக இந்த யூதர்கள் வருகிறார்கள், 2 வயதுக்குள்ளான எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணணும்? கொல்லணும். அந்த கட்டளையும் போயிருச்சு, செயல்பாடும் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சிறு குழந்தையை ஆண்டவர் தனக்கென்று பிரித்து எடுத்து அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குகின்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த எஸ்தர் யார்? அந்த தேசத்துல இந்த எஸ்தர் யார்? 127 தேசங்கள் உள்ள இந்த எஸ்தர் யார்? ஒரு சாதாரண ஒரு யூத பெண். எல்லோரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அதற்கு முன்பாகவே ஆண்டவர் கிரியை செய்து, இந்த ஆமான் இந்த கட்டளையை கொண்டு வந்த பிற்பாடு கிடையாது, அதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எஸ்தர் அங்க கொண்டு போயிட்டார். எஸ்தருக்கும் தெரியாது, மொர்தெகாய்க்கும் தெரியாது எப்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஏன் அந்த இடம், ஏன் அந்த உயர்ந்த ஸ்தலம், ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துகிறார், ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு இடத்துல வைத்திருக்கின்றார்? நம்முடைய சுகபோகங்களுக்கா? நம்முடைய சுகபோகங்கள் இருக்கும்போது நாம சொல்றோம், இது நமக்கு ஆசீர்வாதம். We look at what all that we have and we say we are blessed. That is what really blessing is. எஸ்தரை அங்க கொண்டு போயிருக்கிறாரு. எஸ்தர் என்ன நினைத்திருக்கலாம்? பிளெஸிங், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்காகவா எஸ்தரை அங்க கொண்டு போனார் ஆண்டவர்? இந்த ஆமானுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருகின்றார். தன்னுடைய மக்கள் தன்னை மறந்து சுகபோகத்தில் இருக்கும் பொழுது, நம்ம இதை சொல்லுவோம்ல, ராக் த போட். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் மாற்றம் கொண்டு வரணும்? இல்ல, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. why the ship is sailing well, why you need to change the captain? கப்பல் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் கேப்டனை மாத்தணும்? இல்ல, ஏன் அந்த டீமை மாத்தணும்? நல்லா தானே போயிட்டு இருக்கு. இது நம்ம சொல்றது. பட் how does the Lord looks at it? ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? இவர்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இவர்கள் எண்ணுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல மகனே மகளே, நீ என்ன பண்ண? என்னை விட்டு நீ தூரம் போயிட்ட. I'm going to bring you back to me. ஆனா நான் பயன்படுத்துகிற ஆண்டவர் இந்த நேரத்துல, இந்த புத்தகத்துல, இவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னா இந்த யூத மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? இதுவும் ஒரு சாதாரண காரியம் தான் அப்படின்னு போயிருப்பாங்க. தனக்கு தலைவலியும் ஜுரமும் என்ன பண்ணுமா? அவனுக்கு வந்தாதான் தெரியும். வேற யாரோ செத்து போனா தெரியாது, நீ சாக போற. உனக்கு டேட் ஆஃப் பர்த் இப்ப டேட் ஆஃப் டெத்தும் என்ன ஆயிடுச்சு? குறிச்சாச்சு. 13ஆம் தேதி 12வது மாசம் 13ஆம் தேதி ஆதார் என்ற மாதத்துல உனக்கு அழிவு குறிச்சாயிருச்சு. இதுவரைக்கும் சுகபோகத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது பயத்துக்குள்ளாக வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகின்றார். இந்த மக்கள் ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இடத்துல அவர்கள் வருகிறார்கள். தங்களுடைய போராட்டம் என்ன?
உயிருக்கான போராட்டம். பண பிரச்சனை கிடையாது, உயிருக்கான ஒரு போராட்டம். எஸ்தர் 8வது அதிகாரம் எடுத்தவர்கள் 11-12 வசனத்தை வாசியுங்க. Esther chapter 8 verses 11 and 12. ம். முன்னாடி ஆமான் மூலியமாக எழுதப்பட்ட அதே காரியம் ஆமான் மூலியமாக வந்தது யூதர்களை அழிக்கும்படியாக. இப்பொழுது 8வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இவர்கள் எழுதுகிற காரியம் இவர்களுக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அழியும்படியாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை போராட்டங்களுக்குள்ளாக அழைத்து செல்லும் பொழுது அங்க நிறைய காரியங்கள், மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்த அவர் பிரியப்படுகின்றார். ஆண்டவர் கொண்டு வருகின்ற இப்பேற்பட்ட ஒரு போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில திருப்பு முனைகளை ஏற்படுத்துகிறது. It brings breakthrough in our life. We think that what we are doing or what is going on is right, but the Lord says no. ஆண்டவர் மாற்றங்களை இங்கே ஏற்படுத்துகின்றார். இப்பொழுது இந்த மக்கள் சற்றும் எதிர்பார்க்கல தங்களுக்கு ஆபத்து. ஆனா இப்பொழுது தங்களுக்கு அல்ல, தங்களுக்கு இப்போ விடுதலை என்கின்ற காரியத்தை இந்த மக்கள் காண ஆண்டவர் கிருபை செய்கின்றார். அதே 13வது தேதி இவர்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த மரணத்தின் நாள் இவர்களுக்கு விரோதமாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது குறிக்கப்படும்படியாக ஆண்டவர் செய்கின்றார். இந்த இடத்துல இந்த எதிரிகள் இவர்கள் செய்கின்ற அந்த சூழ்ச்சிகளை ஆண்டவர் வெளிக்கொண்டு வருகின்றார். ஆண்டவர் நம்முடைய போராட்டங்கள்ல நம்ம எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்கு போவோம். அந்த கடினமான சூழ்நிலையில போகும்போது நம்ம கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டவரே திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு? ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு குறிப்பாக இங்க எஸ்தர் புத்தகத்துல காண்பிக்கின்ற காரியம் என்னன்னா, மறைமுகமாக உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் மக்களை நீ பார்க்க வேண்டும். நீ இதுவரைக்கும் எப்படி இருக்கனா, ஒரு குருடனை போல, you are blind, things are happening around you, against you, you are not able to see. நீ அதை பார்க்க வேண்டும் என்றால் I have to shake you. ஆண்டவர் நம்மை ஒரு போராட்டத்துக்குள்ளாக அனுப்பும் பொழுது நமக்கு சுற்றிலும் இருக்கின்ற மறைவாக நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்முடைய சுகபோகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நாம் யார் என்கின்ற நிலையை உணர்த்தி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது அவர்களுடைய நிலையை உணர்ந்த பிற்பாடு அவர்கள் முதல்ல செய்த ஒரு காரியம், ஆண்டவர் இடத்துல சென்றார்கள், ஒன்றாக சேர்ந்தார்கள். They all came together. எங்கெங்க இருக்கிறாங்க அங்க எல்லாரும் ஒன்றாக கூடி ஆண்டவரை ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள். They prayed and they fasted. இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் நல்லபடியா இருந்துச்சுன்னு எண்ணிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது இல்ல, Lord we depend on you. ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது போராட்டங்கள் நிறைந்தது. போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால், கிறிஸ்தவருக்கு பிரியமானவர்களே நன்றாக கவனிங்க, போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோமே ஆனால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நிறைய போராட்டங்கள் உண்டு. ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இந்த போராட்டங்கள் நமக்குள்ளாக பெரிய மாற்றங்களை அவைகள் ஏற்படுத்துகின்றது. Do you want to have breakthrough in your life, or you just want to lead your life as it is? வாழ்க்கையில திருப்பு முனைகள் வேணுமா? இல்ல ஆண்டவரே நான் இருக்கிற பிரகாரமே அப்படியே போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் நம்மை திருப்பி தன்னிடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுகிறாரா?
அப்படி விருப்பப்பட்டார்னா, ஆண்டவரே தேவரீர் என்னுடைய சுகபோகம், நான் போயிட்டு இருக்கிற வழியிலேருந்து என்னை திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே சொல்லுவோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? Do you want the Lord to disturb you? Do you want the Lord to rock the boat in your life, in your family? என்ன பாஸ்டர், கடவுளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். என்ன கடவுள் வந்து இப்படி தொந்தரவு பண்ணுவாருன்னு சொல்றீங்களே? ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறார். What does the breakthroughs will do? The battles, God changes the battles into breakthroughs. போராட்டங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். போராட்டங்களில் ஆண்டவர் நமக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் யார் என்பதை காண்பிக்கின்றார். அதுல திருப்புமனை அவருடைய சித்தம், அவருடைய பிளான் என்ன என்பதையும் வெளிப்படுத்துகிறார். போராட்டங்கள் நாம காம்ப்ளேஷன், நம்ம பரவாயில்ல, எப்படி ஓகே இதுலயே நாங்க இருக்கிறோம், அதை நம்ம அந்த ஒரு காரியத்தை அசைக்கின்றது நாம் யார் என்கின்ற அடையாளத்தை பெறுகின்றோம். போராட்டத்தினால என்ன பண்ணா, ஆண்டவர் இடத்துல போகணும். போராட்டமே இல்லைன்னா ஆண்டவரை மறந்துட்டு எப்போதும் செய்கிறோம், நானும் ஒரு கிறிஸ்துவன், அவ்வளோதான். ஆனால் போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் இடத்துல திரும்புகின்றோம். ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கின்றார். போராட்டங்களில் வரும் பொழுது குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, பொறுப்பு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் என்னன்னா சாதாரணமாக போய்கொண்டு இருக்கும். ஆனால் அங்க போராட்டம் வரும் பொழுதுதான் அவர்கள் விழித்தெழும்புகிறார்கள். ஆண்டவர் இடத்துல போகணுன்ற அந்த ஒரு காரியம், ஆண்டவர் அவர்களுடைய அழைப்பு என்ன என்பதை வெளிப்படுத்துகின்றார். போராட்டங்கள் முடியாது, இது முடியாத காரியம், அவ்வளவுதான். ஆமான் எழுதினான், ராஜாவின் இடத்துல இது வந்துருச்சு, இனிமேல் இதை மாற்ற முடியாது. It is impossible to change this edict. ஆண்டவர் ராஜாவின் இடத்துல வந்து இந்த கட்டளை மாற்றவே முடியாது, impossible. That is the battle. But the Lord says, no, there is nothing impossible with me. என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முடியாது என்று நினைக்கின்றாயா? என்னால முடித்து காட்ட முடியும், மாற்ற முடியும். எனக்கு இறையாண்மை, அவருடைய வல்லமை உண்டு. எழுப்புதல், நமக்கு பல போராட்டங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் பொழுது அங்க எழுப்புதலை ஆண்டவர் இங்கே கொண்டு வருகிறாராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த எழுப்புதல் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை மாற்றி அமைத்து, இந்த மக்களுக்கு வந்து இப்பொழுது அவருடைய ஆபத்து போயிடுச்சு. இப்போ ஆபத்து போயிட்டு இப்போ என்னன்னா இவர்களுக்கு விடுதலை. இப்பொழுது இவர்களுக்கு இருந்த பயம் போயிடுச்சு, இப்பொழுது சந்தோஷம். இதுவரைக்கும் அவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இவர்களுடைய எதிரிகள் இடத்திலிருந்து ஒரு விடுதலை. இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய காரியம், ஆண்டவர் செய்த காரியத்தை இவர்கள் மறக்க கூடாது. இங்க நம்ம பார்க்கின்ற ஒரு காரியம், நான் ஏற்கனவே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட அதே காரியம். எஸ்தர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதே எஸ்தர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். டேக் Esther chapter 3 verse 13 and Esther chapter 8 verse 12. ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா அதே நாள் குறிக்கப்படுகின்றது. ஆமான் யூதர்கள் அழிக்கப்படும்படியாக 12வது மாதம் 13ஆம் தேதி நாளை குறித்திருக்கின்றான். ஆண்டவர் மாற்றி அமைக்கின்றார். இது முடியாத காரியம், இது ராஜாவின் இடத்திலிருந்து வந்தது இல்ல. ஆண்டவர் மாற்ற பிற்பாடு என்ன நடந்தது? அதே நாள் 13வது நாள் 12வது மாதம், எதிரிகள், யூதர்களுக்கு விரோதமான எதிரிகளுக்கு முடிவை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகின்றார். முடியாது, இது வந்துருச்சு, அவ்வளவுதான். பேப்பர் வந்துருச்சு, அவ்வளவுதான். அனுப்பிட்டாங்க, அவ்வளவுதான். லெட்டர் வந்துருச்சு. இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. Take it to the Lord. Put your trust in the Lord. Take it as a battle that you are facing and ask God for a breakthrough. ஆண்டவரே, உம்மால மாற்றம் தான் மாற்றி அமைக்க முடியும். எனக்கு இப்படி வந்துருச்சு ஆண்டவரே, டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான்.
இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Lord, I do not know what I'm going to do next, but Lord, I come to you. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரேக் த்ரூ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. But Lord, I'm not asking you to explain to me and tell me how this breakthrough is going to happen. But Lord, all I want to do is let the breakthrough come to me in your way, in your time. ஆண்டவர் நம்மை அசைக்க ஆயத்தமா இருக்கிறோமா? Are you willing to go for the battle, expecting that the Lord will fight for you? நம்முடைய சுகபோகத்திலிருந்து எடுபட இந்த இடத்துல அந்த விடுதலையை பெற்ற மக்கள் இப்பொழுது என்ன செய்யணும்? அந்த விடுதலையை பெற்ற மக்கள் அதனை சாட்சிகளாக இவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் காரியங்களை மாற்றி அமைக்கின்றவராக இருக்கின்றார். அந்த நாளை இவர்களுக்கு குறித்தார்கள். அந்த நாள் இப்பொழுது கொண்டாட்டமான நாள். மரணத்தின் நாளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொண்டாட்டமான நாளாக மாற்றுகின்றார். பூரீம் என்று சொல்லி இன்றைக்கு கூட அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு காரியம், ஆண்டவர் செய்த காரியத்தை எண்ணி பார்த்து அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த இடத்துல நம்ம நீங்க படிக்கும்போது இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சானா தெரியல, ஆனா இந்த காரியத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். யூதர்களுக்கு இந்த ஆபத்து, அந்த ஆபத்துல இருந்து கொண்டு வந்துட்டார். இவர்கள் மரணத்திலிருந்து கொண்டு வந்துட்டார். இப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த எஸ்தர் 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த 127 தேசங்கள்ல இருக்கிற தங்களுக்கு விரோதமாக இருக்கிற எத்தனை மக்களை சாவடிச்சாங்க தெரியுமா? எத்தனை மக்களை? 75,000 people the Jewish people killed. எவ்வளவு கொடூரமான மக்கள் இந்த யூத மக்கள். ஆண்டவர் தங்களை மீட்டு கொண்டாரே, ஏன் சாவடிக்கணும்? நம்ம நன்றாக படிக்க வேண்டிய அதுல காரியம், அவர்கள் போய் எல்லாரையும் சாவடிக்கல. இவர் அந்த கட்டளை கூட என்னன்னா, இவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் 127 தேசங்கள்ல இருக்கிற மக்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை, ஆமானுடைய மகன், மற்றவர்கள் இவர்களை சாவடிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கட்டளை சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, ஆமான் முதல்ல சொல்ற கட்டளை என்னன்னா, நீங்க போயிட்டு நான் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ண கொன்று ராஜாவுடைய அந்த ட்ரெஷரிக்கு நான் காசு கொண்டு வந்து கொடுப்பேன். ஆமான் சொன்ன காரியம் இப்பொழுது மாற்றப்பட்ட பிற்பாடு அந்த கட்டளை என்ன சொல்றதுன்னா, நீங்க யூதர்கள் போய் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை கொன்று கொள்ளை அடிக்கலாம். அவர்களுடைய காரியம், யூ கேன் பிளண்டர் them, கொள்ளை அடிச்சு அவர்களுடைய காரியத்தை கொண்டு வரலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் போது 9வது அதிகாரத்துல 10வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம், 3 வசனங்களிலும் நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் கொள்ளை அடிக்கல, கொன்றார்கள். தங்களுக்கு விரோதமாக தங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்தவர்களை கொன்றார்கள். 75,000 பேர், சூசான்ல 500 பேர், இப்படியாக கொன்றார்கள். ஆனால் கொள்ளை அடிக்கவில்லை. ஏன் கொள்ளை அடிக்கவில்லை? ராஜாவனுடைய கட்டளை இருக்க, the edict is there, you can plunder them. ஏன்? இந்த மக்கள் அங்க வெளிப்படையாக சொல்லுகிற காரியம், நாங்கள் கொள்ளுகிற காரியம் ஏன் என்றால், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுக்கு விரோதமாக உன்னுடைய பொருள் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பொருள் எனக்கு தேவையில்லை. கொள்ளை அடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த மக்கள் மற்றவர்கள் என்ன பேசியிருப்பார்கள்? இந்த மக்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கொள்ளை அடிக்கவில்லை. காரணம், இவர்களுக்கு தலைவராக ஆண்டவர் மொர்தெகாயை அங்க வைத்திருந்தார். எஸ்தர், இவர்கள் செய்கின்ற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கின்றார். இப்பொழுது இந்த மொர்தெகாய், எஸ்தர், இந்த யூத மக்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்ம விடுவிச்சிட்டார், அவ்வளவுதான் சொல்லிட்டு போக கிடையாது. இந்த இடத்துல மொர்தெகாய் மூலியமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதை நீங்கள் கொண்டாட வேண்டும், இதை நீங்கள் கொண்டாட வேண்டும். எப்பொழுது கொண்டாட வேண்டும்? 13ஆம் தேதி, 12வது மாசம் 13ஆம் தேதி அந்த காரியம் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி என்ன பண்றாங்க? they rested.
இன்னும் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆல்சோ தே செலிப்ரேட்டட். வெளியே இருக்கிறவங்க 2 நாள், இங்க சூசான் கடைசி என்ன சொல்றேன் இல்ல 13, 14, 15 3 நாள் you have to celebrate. இந்த பூரிம் என்ற பண்டிகையை 3 நாள் நீங்கள் கொண்டாட வேண்டும். இந்த ஒரு வருஷமா இல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் நீங்கள் செய்ய வேண்டும். காரணம் ஏன் கொண்டாட வேண்டும்? ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருகிறார். முடியாது, இது முடியாது, கூடாத காரியம் என்று எண்ணுகிறாயே, இல்ல, ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருகிறார். துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கின்றார். தன்னால முடியாது என்று சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் முடித்து வைக்கிற கூடியவராக இருக்கின்றார். அந்த ஆனந்த களிப்பை, அந்த சஞ்சலத்திலிருந்து மாற்றி ஆனந்த களிப்பை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். மரணத்தின் நாள் குறிக்கப்பட்டது. ஆண்டவர் அங்கே உயிரை, ஜீவனை தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அவைகளை நாம் குறிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அவர்கள் வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது அங்க என்ன பண்றாங்க? ஒரு கல்லை வைக்கிறார்கள். ஏன் அந்த இடத்துல கல்லை வைக்கிறார்கள்? நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? வாட் we will call that stone as, என்ன கூப்பிடுவோம் அது? மைல்ஸ்டோன். What does that say, milestone? ஒரு மைல் முடிஞ்சிருக்குன்றா இல்ல, how the Lord has led us and what the Lord has done there. So அந்த பக்கத்துல போகும்போது அந்த மைல்ஸ்டோன் பார்க்கும்போது ஆண்டவர் இதனை செய்தார். இந்த பூரிம் பண்டிகை கொண்டாடுகிறார்களே, ஏன் கொண்டாடுகிறார்கள்? வருகிற நாட்களிலே வம்சத்தார் மறந்து போய் விடுவார்கள். பஸ்கா பண்டிகை ஆண்டவர் ஏன் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார்? வருகிற நாட்களிலே மக்கள் அதனை மறந்து போயிடுவார்கள். ஆண்டவர் எப்படியாக அவர்களை மீட்டு எடுத்தார். ஆண்டவர் கொடுக்கின்ற காரியம், நான் உனக்கு செய்கிற நல்ல காரியத்தை உன்னோட நீ நிறுத்தி விடாதே, உன்னுடைய தலைமுறைக்கு நீ சொல்ல வேண்டும். You have to take it. ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இங்கே நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் முடியாது என்ற ஒரு காரியத்தை முடிய செய்கின்றார். ஆண்டவருடைய காரியத்தை பார்க்க முடியல. பார்க்க முடிந்த காரியம் என்ன என்றால் மிரட்டல். What they were able to see is only threat. What you were able to see at times is only threat. But the Lord is working. The hidden providence of the Lord is there. ஆண்டவர் நம்ம பார்க்கலனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம பார்க்கலனாலும் ஆண்டவர் தூங்குறாரா? இல்ல, ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆபத்து வந்த பிற்பாடு அல்ல, ஆபத்திற்கு முன்பாகவே எஸ்தரை அங்கே உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள முடியல, நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இதுதான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பாகவே அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் வழி நடத்துகிறார், விடுதலையை அவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் தம்முடைய மக்களை தனக்கென்று அவர் வைக்கின்றார். இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். இவர்களுக்கு வருகின்ற ஆபத்து என்னன்னா, 127 தேசங்கள் இருக்கிற யூதர்கள் எல்லோருமே அழிக்கப்படணும். Annihilate everyone in this 127 provinces, all the Jewish people. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன? ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன? இந்த ஆபிரகாமுடைய வம்சத்துல யார் வருவா? மேசியா வருவார். 127 தேசங்கள் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட்டா ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன ஆயிருக்கும்? ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன? ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். நடைபெறுகிற காரியங்கள் நம்ம பயமுத்தலாம், ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவர். அவர் எப்படி அதிலிருந்து விடுதலை செய்வார் தெரியாது. இப்படியான உயிருக்கு மிரட்டலான ஒரு காரியம் நடைபெறலாம், இல்ல வித்தியாசமான முறையில ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கலாம். ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் வழி நடத்துகிறார். உண்மையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் எழுப்புதலின் பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு சில சமயங்களில் கர்த்தாவே எங்களுடைய சுகபோகங்களே நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள்
நல்ல விசுவாசிகள் தான் என்று நாங்களே எங்களை நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உம்முடைய பார்வையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அநேக சமயத்துல மறந்து கொள்கிறோம். தேவரீர், இந்த நாளிலே குறிப்பாக இந்த எஸ்தர் புத்தகத்திலே நாங்கள் மீண்டுமாக இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்கள் அவர்களுடைய சுகபோகத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுத்தீரே, எழுப்பினீரே. எங்களுடைய சுகபோகங்கள் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அவைகளிலிருந்து எங்களை விடுவியும் சுவாமி. எங்களுக்கு புத்துயிரை தந்து உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை எடுத்து பயன்படுத்தி அருளும். ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.